இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதே நம்முடைய ஆன்ம தெளிவு என்பது நமக்கு கிடைக்கும். நம்முடைய ஆன்மான்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய சோல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆன்ம காரகன் என்றுதான் சூரியனை அழைக்கிறார்கள். அந்த அதிகாலை பொழுதிலே அந்த சூரிய உதயம் என்பது நடக்கிறது அல்லவா, அந்த நேரத்திலே நம்ம எழுந்து ஸ்நானத்தை பண்ணிட்டு அந்த சூரிய நமஸ்காரத்தினை செய்யும் பொழுது அந்த ஆன்ம காரகனினுடைய நேரடியான அந்த ஒளியினை பெற்றுக்கொள்கிறோம். அதுவும் எப்படி இருக்கும், நமக்கு அந்த உஷ்ணம்ங்கிறது அதிகமா தெரியாது தெரியுமா. ஏன்னா அந்த ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நேரடியாக உச்சியிலிருந்து நம் மீது விழுவதற்கும் அந்த குறிப்பிட்ட கோணத்திலே நம் மீது விழுவதற்கும் வித்தியாசம்ங்கிறது இருக்கும். நம்மளே பார்த்திருப்போம், காலையில எழுந்து இந்த காலை சூரியனை பார்க்கிறோம் என்று சொன்னால் அது அப்படியே செங்கதிராக ஒரு மாதிரி ஆரஞ்சு நிறத்திலே அப்படியே படர்ந்திருக்கும். இதை பார்க்கும் பொழுதே நம்முடைய மனதிலே அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸ் நமக்கு புரியலனா கூட அது அழகா அது ஒரு உற்சாகத்தை தருகிறது அல்லவா. காலை பொழுதிலே அந்த உற்சாகத்தோடு நாம் அந்த பொழுதினை துவக்கும் பொழுது அந்த நாளே நமக்கு உற்சாகமாக அமைந்துவிடும். இப்போ நம்ம சயின்ஸ் ரீதியா பார்த்தாலும் கூட, மெடிக்கல் ரீதியா டாக்டர்ஸ்ல என்ன சொல்றா, சூரியன்டேன்னா விட்டமின் டிங்கிறது அதிகமாக கிடைக்கிறது. நம்ம எல்லாருக்கும் பொதுவா இந்தியன்ஸை பொறுத்த வரைக்குமே விட்டமின் டி டெஃபிஷியன்சிங்கிறது காமனா இருக்கும். அதனால்தான் நம்ம இந்தியர்களுக்கு, இந்திய தேசத்திலே வசிப்பவர்களுக்கு அந்த சூரிய நமஸ்காரம் கம்பல்சரிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் வைத்திருப்பார்கள். காலைல எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு எதுக்கு வச்சிருக்கான்னு சொன்னா, அந்த வைட்டமின் டி என்கின்ற அந்த சத்தானது அது சூரியனிடமிருந்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. அதன் மூலமாக உடலானது நோய் எதிர்ப்பு திறனை பெறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அங்கே முன்னிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்னாலே மனமும் செம்மையாகத்தானே இருக்கும். உடம்பு நல்லா இருந்தாலே மனசு நல்லா இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு மனசு நல்லா இருந்தாலே உடம்பும் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, பிசியாலஜில நீங்க ஒன்றும் டவுட் இல்லை, உங்களுக்கு எல்லாமே நீங்க செக் பண்ணா எல்லாம் நார்மலா இருக்கு, ஆனா மனசுல தான் உங்களுக்கு குழப்பம் இருக்கு. காலைல எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொன்னா நம்முடைய மனமானது அந்த இடத்திலே நிர்மலமாக ஆகிவிடும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ப துன்பங்கள் சுக துக்கங்கள் அனைத்தையும் சமநிலையோடு பார்க்கக்கூடிய ஒரு திறனானது நமக்கு கிடைத்துவிடும். அதைத்தான் ஆன்ம தெளிவு அப்படின்னு சொன்னோம். ஆன்ம தெளிவு, நம்முடைய ஆன்மாவானது தெளிவு பெறுகிறது. அதிகப்படியான இன்பமோ அதிகப்படியான துன்பமோ ஏதுமின்றி மனமானது நிர்மலமாக அழகாக செம்மையாக ஒரு சமநிலையோடு காட்சி அளிக்கிறது. எப்போ நம்ம காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது. சூரிய நமஸ்காரம்னா ஏதோ நம்ம ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் படிக்கணும், அல்லது அருண பாராயணம் பண்ணணும், அல்லது மந்திரத்தை சொல்லணும், இதெல்லாம் அவசியமே இல்லை. நமக்கு நம்ம ஓம் சூர்யாய நமகான்னு சொல்லலாம், அல்லது சூரியனே போற்றின்னு கூட சொல்லலாமே. நமக்கு என்ன தெரியும், பாஸ்கரன்னு சொன்னாலும் சூரியன் தான், ரவின்னு சொன்னாலும் சூரியன் தான், தினகரன்னு சொன்னாலும் சூரியன் தான். நமக்கு சூரியனுடைய பெயர் என்னென்னலாம் தெரியுமோ அந்த பெயரை சொல்லி போற்றி போற்றி ஆதித்யா போற்றின்னு சொன்னா கூட போறோம். எதுவுமே இல்லைன்னா கூட அழகா உட்காந்து கண்ணை மூடிண்டு நமக்கு பஞ்சாட்சர மந்திரம் பிடிக்குமா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாய ஜபம் பண்ணுங்கோ, இல்ல ஓம் நமோ நாராயணாவா, ஓம் நமோ நாராயணா என்று ஜபம் பண்ணுங்கோ. எப்படி கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு, நேரடியாக கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு நம்ம அந்த கண்ணை மூடிண்டு இந்த சூரிய ஒளி படக்கூடிய இடத்திலே அமர்ந்தோமையானாலே நம்முடைய கண்களை மூடும் பொழுது அந்த சூரியனுடைய கதிர்கள் பட்டு முதல்ல என்ன ஆகும்னு பார்த்தோம்னா பளிச்சுன்னு ஒரு மாதிரி சிகப்பா நம்முடைய கண் இமைக்குள்ள தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த சிகப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாக மாறிவிடும். அப்படியே இந்த மஞ்சள் நிறம் அது ஜோதி ஸ்வரூபமாக அப்படியே நமக்குள்ளாக ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வந்து தரும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்மீக சக்தி என்பதை நாம் அந்த இடத்திலே உணர ஆரம்பிப்போம். அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான், கண்ணுக்கு தெரிந்த கடவுள் யாருன்னு சொன்னா அது சூரியன் தான். மற்ற கடவுள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். நம்ம இவர் அங்க இருக்கார் அப்படின்னா நம்ம மனதிற்குள்ளாக ஒரு கற்பனையாக வைத்திருப்போம். ஆனால் எல்லா இறைவனுமே எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ஜோதி ஸ்வரூபமாகத்தான் காட்சி அளிப்பார்கள். இதனை அத்தனை ஞானியருமே உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் தியானத்தின் மூலமாக, தங்களுடைய தவ வலிமையின் மூலமாக தபஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜோதி ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய இறைவனை கண்டார்கள் அல்லவா.
அதை நாம் எளிமையாக காண்பதற்கு உனக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரியன், இதை நீ தினந்தோறும் வழிபட்டு வா. அந்த ஜோதியினுடைய வடிவத்திலே அதை நீ சிவசூரியனாகவும் பார்க்கலாம், சூரிய நாராயணனாகவும் பார்க்கலாம் என்று சொல்லி வைத்திருப்பார்கள். ஆக சூரிய வழிபாடு என்பது நமக்குள்ளாக ஒரு ஆன்மீக சக்தியையும் தருகிறது, நம்முடைய ஆன்மாவினையும் பலப்படுத்துகிறது, அதன் மூலமாக நம்முடைய மனதையும் செம்மையடைய செய்கிறது, மனதிலே தெளிவினை தருகிறது. தெளிவோடு நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அங்கே சூரியனே நமக்கு வெற்றியை தரக்கூடிய கிரகமாகவும் மாறிவிடுகிறது. நம்முடைய செயல் வெற்றி என்பது அந்த இடத்திலே சாத்தியமாகிறது. அதிகாலை பொழுதிலே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னால், செயல் வெற்றி என்பது கிடைக்கிறது என்பதுதான் நேரடியான பதில். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.